பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். ரூத்து புஸ்தகம், பழைய ஏற்பாடு ரூத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் நான் இப்போ உங்களுக்காக வாசிக்க போகிறேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத்து 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்போதும் மகனே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமான வார்த்தை சொல்லுகிறார். மகனே மகளே நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து கவனிங்கள். தீர்க்கதரிசனமான வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். உங்களுடைய நிலைமை அப்படியே டோட்டலாக மாறும். தொடர்ந்து நீங்கள் இந்த செய்தியை கவனித்து வாருங்கள். பாருங்கள், இது ரூத்து புஸ்தகத்தில் இந்த அற்புதமான இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதி. இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை அந்த ரூத்து எப்படி பெற்றுக்கொண்டாள், அவளுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தம் கிடைத்தது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். வேதாகமத்தில் 66 புஸ்தகம் இருக்குது. அதில் 2 புஸ்தகம்தான் பெண்களுடைய பெயரில் வருது. ரூத்து, எஸ்தர். மற்ற எல்லா புஸ்தகமும் நெகமியா, எஸ்ரா, ஏசையா, எசேக்கியேல் எல்லாமே ஆண்களுடைய பெயர் உண்டு. இந்த 2 புஸ்தகத்தில் மட்டும்தான் ஆண்டவர் பெண்களின் பெயரை எழுதி வைத்திருக்கிறார். அதில் விசேஷமாக இன்றைக்கு நாம் இந்த ரூத்து புஸ்தகத்தின் மூலமாய் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்க முடியும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரி. இந்த மொத்தமே 4 அதிகாரம்தான். இந்த ஸ்டோரி ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா ரொம்ப வேதனையோடு ஆரம்பிக்குது. முடிவு எப்படி இருக்குன்னா சம்பூர்ணமாக முடிக்குது. அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, உன் வாழ்க்கை சம்பூர்ணமாக முடியும். பிரைஸ் காட். அல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகத்திலையும் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பம் கலக்கத்தோடு ஆரம்பிச்சது, ஆனால் முடிவு மகிழ்ச்சியோடு முடிந்தது. இதே மாதிரி தான் ரூத்து புஸ்தகத்திலையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் கிறிஸ்துவை பின்பற்றி வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக கண்ணீர்கள், வேதனைகள் இருக்கலாம். ஆனால் நாம் உறுதியாக நிற்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் உறுதி. இந்த 1ஆவது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த செய்திக்கு பிற்பாடு இந்த ரூத்து புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு அற்புதமான சத்தியங்கள் புரியும். இந்த 1ஆவது அதிகாரத்தில் ஒரு ஸ்டோரி சொல்லப்பட்டிருக்குது. பெத்லெகேமிலிருந்து ஒரு குடும்பம் மோவாப்பு தேசத்துக்கு போகிறது. இந்த பெத்லெகேம் என்பது அப்பத்தின் வீடு. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய கனி நிறைந்த ஒரு இடம். இங்கே இப்போ பெத்லெகேம் தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் எத்தனை குடும்பம் போயிடுச்சுன்னு எழுதப்படலை. ஆனால் இந்த ஒரு குடும்பம் மாத்திரம்தான் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர்த்துக்கு போராட்டம், பிரச்சனை. ஆனால் இவர்கள் யெகோவாவை, தேவனை ஆராதிக்கிற ஒரு குடும்பம். ஆனால் பஞ்சம் வந்த உடனே மோவாப்பு தேசத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்கும். மோவாப்பு தேசம் என்பது ஒரு அருவருப்பான சந்ததி. அது சாவு கடல் பக்கத்தில் இருக்கிறது. அது என்ன கடல் பக்கத்தில் இருக்குது? சாவு கடல். அது ஒரு மரணம். அதுக்கு உள்ள அர்த்தம் என்னன்னா, மரணம் சம்பவிக்கும் அந்த தேசத்தில். சாவு, மரணம், வெறுமை, இருள்,
இது இங்கே எப்படிப்பட்ட தேசம்? பெத்லகேம் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டில் குறைவு வந்துருச்சு அப்பத்துக்கு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டு அநேக வாக்குத்தத்தங்கள் நம்ம கொடுத்துருப்பாரு. அதுக்கு எதிராக சூழ்நிலை நடந்திருக்கும். ஆனால் ஓடக்கூடாது. இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு தீர்க்கதரிசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அல்லேலூயா. அப்பத்தின் வீடை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு நெருக்க வருவதை பார்த்து எத்தனையோ குடும்பங்கள் போனதாக எழுதப்படலை. இந்த ஒரு குடும்பம் மட்டும் கிளம்பிருச்சு, எஸ்கேப். அங்கே ஏதோ ஒன்று கிடக்குது, மோவாப் தேசத்தில் போய் நம்ம வாழ்ந்தலாம். இந்த குடும்பத்துடைய 4 பேர். இந்த குடும்பத்தில் கணவருடைய பெயர் எலிமெலக். எலிமெலக் என்றால் தேவன் என் அரசன். அல்லேலூயா. எலிமெலக் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? தேவன் என் அரசன். அதுக்கடுத்து அவங்க மனைவி பேர் நகோமி, இன்பமானவள். நகோமினா இன்பமானவள். அதுக்கடுத்து 2 பசங்க பாருங்க, வாசிங்க. 2 பையங்க பேர் பாருங்க. ஒருத்தவங்களோட பேர் எலிமெலக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன். மக்லோன்னா நோய் உற்றவன். பேர் வச்சிருக்காங்க பாருங்க. மக்லோன்னா பேர் வைக்கும்போது கவனமாக பேர் வைக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தையும் கவனமாக இருக்கணும். மக்லோன் அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடும்போது என்ன கூப்பிட்டுருப்பான்? நோய் உற்றவனே. நோயை பற்றி வாயில் பேசக்கூடாது, பிரச்சனையை வாயில் பேசக்கூடாது, போராட்டத்தை வாயில் பேசக்கூடாது. அது அப்படியே சம்பவிக்கும். மக்லோன் நோய் உற்றவனே பேர் வச்சது தப்பு, அதில் கூப்பிட செஞ்சுருப்பாங்க. அதுக்கடுத்து கிளியோன்னா பலவீனமானவன். இல்லையா? பாருங்க, ஆண்டவர் சொல்லாரு, நீ பலவீனத்தை பேசாத, நோயை பேசாத, தரித்திரத்தை பேசாத, முறுமுறுப்பை பேசாத. அது உன் வாழ்க்கையில் நடந்துடும். மரணமும் ஜீவனும் அதில் பிரியப்படுவர்கள். கர்த்தர் ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்கு அத்தாரிட்டி இருக்குது. எனக்கு பிரியமானவர் தேவனுடைய பிள்ளைங்களே, நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட குடும்பம் எங்கே போயிடுச்சு? அங்கே மோவாப்பு, அருவருப்பான சந்ததி, சாவு கடல், வெறுமை, தோற்று போன இடத்துக்கு போயிட்டாங்க. போன உடனே சாப்பாடெல்லாம் கிடச்சிருக்கும். நம்ம ஸ்டோரியாக சொல்கிறேன். இங்கே பஞ்சம், ஐயோ நெருக்கமாக இருக்குது, பாடு நிறைஞ்சிருக்குது, ஐயோ பிரச்சனை இல்லை, ஆண்டவர் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறார், ஆண்டவர் ஜெபத்தை நிறைவேற்ற மாட்டேன். எப்பா வேண்டாமாப்பா? ஓகே. அங்கே போனால் ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அங்கே போனோன்னா எப்படி இருந்துச்சான்? நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு மரணம் சம்பவித்தது. ஏன்னா இடமே விடுது, சாவு கடல்கிட்ட போயிருக்குது. யார் இழந்துட்டான்? எலிமெலக்கு அவுட்டு. பாருங்க, அதை வாசித்துருமா? 3ஆம் வசனம் வாசிங்க. நகோமியின் புருஷனாகிய எலிமெலக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பாள், மற்றவள் பேர் ரூத். பாருங்க, எலிமெலக்கு பேர் என்னது சொன்னேன்? தேவன் என் அரசுன்னு சொல்லிக்கிட்டு பஞ்சம் வந்தவன் எங்கே போயிட்டான்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் தேவன் தம்முடைய ஐசுவத்தின்படி எல்லா குறைகளும் நிறைவாற்றுவார், நான் போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டு வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டு சொல்லிக்கிட்டு உன் எண்ணம் இங்கே வந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் என் அரசன். எலிமெலக்குன்னா என்ன? ஆனால் நீ விசுவாசத்தை பேசிக்கிட்டு உன் எண்ணம் சரியில்லைனாலும் மேட்ரு நடக்காது. இவனுக்கு எப்படிப்பட்ட அப்போ தேவன் என் அரசன்னா அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் நீங்கள் எனக்கு எல்லாம் சந்திப்பீங்க ஆண்டவரே, நான் இங்கே தான் ஆண்டவரை இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இப்போ நம்ம விசுவாசமாக எதை அறிக்கையிடுறோமோ அதில் உறுதியாக நிற்கணும். என் தேவன் என் சூழ்நிலையை மாற்றுவார், என் தேவன் தம் ஐசுவத்தின்படி என் குறைகளை நிறைவாக்குவார், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவின் அல்லாவிட்ட எனக்கு பலன் உண்டு, அவருடைய காயங்களை நான் சுகமாவேன், என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும், என் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும் என்று நீங்கள் விசுவாசிப்பீங்க என்றால் அந்த விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும். இவன் உறுதியாக என்ன செய்யலை? யார் மிஸ்டேக்கு?
நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ தேவனின் அரசுன்னு சொல்லிட்டு மோவாபு தேசத்துக்கு போயிட்டான். சரி, ரைட், அவுட்டு. அடுத்து 2 பிள்ளைங்க கல்யாணம் முடிக்க. மோவாப்பு சந்ததி சபைக்குள்ளே என்ன செய்ய முடியாது, வர அருவருப்பான சந்ததி. திருமணம் பண்ணும்போது அவன் எப்படி திருமணம் பண்ணுறான் பாருங்க. நமக்கு ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே இல்லை. சில பேருக்கு திருமணத்துக்காக ஓகே சொல்லுவாங்க. திருமணத்துக்கு ஆணோ பெண்ணோ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததியை கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்யணும், கொடுக்கணும். அது மாதிரி கவனமாக இருக்கணும். இவன் பாருங்க, இவ யார், யெகோவா தேவனை ஆராதிக்கிறவ நகோமி. கடைசி பெண் எங்கே எடுத்துட்டா, மோவாப்பு பிள்ளைங்களை. கடைசி பார்த்தா கொஞ்ச நாளில் நோய் உற்றவனை எப்படி பேர் கூப்பிட்டாங்க, நோய் உற்றவனே, மெலிந்தவனே 2 பேரும் அவுட்டு. எப்படி ஆரம்பிக்குவாங்க 2 பேருமே? அடுத்த வருஷம் வாசிங்க. பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். ஏன் இறந்து போனாங்க? நோயுற்றவன் எந்த இடத்துக்கு போயிருக்காங்க? பிசாசு திருடவும் கொல்லவும். அவன் கஷ்டம் வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அப்பாவை விட்டு வெளியே போவே கூடாது. அதுக்கு தான் எழுதி வச்சிருக்காரு ஆவியானவர். போகாத, பின்வாங்கி போகாத. பிரச்சனை நேரத்தில் அதிகமாய் கர்த்தரை தேடு. பிரச்சனை நேரத்தில் டெய்லி சர்ச்சுக்குவா, நீ விடுதலை ஆயிடுவ. இவன் பிரச்சனை நேரத்தில் அங்கே போனால் ஆப்பு வச்சுட்டான். உங்கள் வீட்டில் எத்தனை மரணம் சம்பவித்து விட்டது? இந்த மரணத்துக்கு கர்த்தர் காரணரா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை தேவ வார்த்தையினால் கட்டப்பட நீங்கள் இந்த செய்தியை தொடர்ச்சியாக கேளுங்கள். தேவன் ஜீவனை கொடுக்க தான் வந்தார், மரணத்தை கொடுக்க வரல. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் சுவிசேஷம் வாசிக்கும் போது யாருக்கும் ஆண்டவர் ஜீவனை எடுக்க வரல, ஜீவனை கொடுக்க வந்தார். இப்போ பாருங்க, சில குடும்பங்களை இப்படி சம்பவித்ததை பார்த்து கர்த்தர் தான் இதை செஞ்சிட்டாரு செய்தார். இந்த நகோமி சொல்கிறா பார்க்கறது, நான் நல்லா போனேன், நான் வெறுமையாக திரும்பினேன்னு. நல்லா புரிஞ்சுங்க. சில குடும்பங்களில் பார்த்து கர்த்தரே என்ன செய்கிறாங்க, ஐயோ அங்கே ஆண்டவர் தேடி தான் போனாங்க, அவங்க வீட்டில் பாருங்கள் எப்படி நடந்துருச்சு. நோ, அவங்க சரியான செய்யலை. அப்போ நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணணும்? கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. ஊழியர்கள் அல்ல, கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வாதான்னு சொன்னார் ஆண்டவர். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தேவ வார்த்தையை காட்டி யாரை தான் பின்பற்ற சொல்லணும்? ஃபாலோ ஜீசஸ், ஃபாலோ ஜீசஸ். நல்லா புரிந்துங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில பாடுகள், பிரச்சனைகள், மரணங்கள், வியாதிகளுக்கு கர்த்தர் காரணம், அவர் ஜீவனை கொடுக்குறவருங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் 2 மருமகள், ஒருத்தி பேர் ரூத்து, ஓர்பா. இப்படி சூழ்நிலை இப்போ தான் புத்தி வருது. யாருக்கு? நகோமிக்கு தலையில் டப்புன்னு ஒரு அடி விழுது. அடி விழுந்த மாதிரி தெரியுது. ஐயோ, இப்போ பார்த்தா பெத்லகேமிலே பஞ்சம் இல்லை, அங்கே பரிபூர்ண செழிப்புன்னு. கொஞ்சம் காத்திருந்தா இந்த மரணம் வந்திருக்குமா, இந்த பிரச்சனை வந்திருக்குமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. சத்தியத்தறிவு சத்தியம் உங்களை. இப்போ பார்த்தா நகோமி கேட்குறான், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நகோமி கேட்குறான், ஐயோ அங்கே சூப்பராக சந்திக்கப்பட்டிருக்கு, சரி போவோம், திரும்ப வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனால் யாரும் இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைங்க இல்லை. இப்போ புத்தி தெரிந்து பின்மாற்றத்தில் இருந்தவர் திரும்ப போகிறான். சரி ஆண்டவரையா தேடி போவோம், அப்பா அங்கேயாவது சாப்பாடு கிடைக்குது. அப்போ இவங்க 2 மருமகள், அத்தே நாங்கள் உங்கள் கூடயே தான் இருப்போம் அத்தே. அப்படி பதில்ப்பா, நீங்கள் எங்கள் கூட என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒரு டைலாக் பேசுகிறா நகோமி. பேசின உடனே அப்போ அதில் ஒரு மருமகள் ஓர்பால் என்ன செஞ்சிட்டான், சரிங்க அத்தே, நான் எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் நான் இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க
அவனை போயிட்டான். இந்த ரூத்து மட்டும் பின்பற்றுறான். இல்லை நான் போக மாட்டேன். இப்போ தான் அந்த ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். பாருங்கள், 14 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ரூத்துடைய தீர்மானத்தை சொல்ல போகிறேன். யாராவது இவன் நகோமி என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவர் தான் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு. ஆனால் இவன் சரியாக புரிந்தா, யெகோவாவை தேவன் செய்யலை, அவர் நல்லவர். உம்முடைய தேவன் என்னுடைய தேவனாய் மாறட்டும். இவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், இவர் வாழ வைக்கிற தேவன். நகோமியே, நான் உன்னை பின்பற்றி வரல, ஆனால் உன்னுடைய தேவனை நான் பின்பற்றுகிறேன். இங்கே நல்லா புரிந்துங்க. கிறிஸ்தவர்களை பார்த்தோ ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டது, அதை பார்த்தோ அல்லங்க. நமக்காய் ஜீவனை கொடுத்த இயேசுவை மாத்திரம் நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் மகனே மகளே பயப்படாத, உனக்கு வேண்டியபடிலாம் செய்வேன். என்னுடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு இந்த முதலாவது அதிகாரத்தில் அவர் யாரை தேர்ந்தெடுத்தார் என்றால் இயேசுவை தேர்ந்தெடுத்தார், தேவனை தேர்ந்தெடுத்தார். அவர் நகோமியை பார்க்கல, நகோமியுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த துக்கமான காரியத்தை அவர் பார்க்கல, வாழ வைக்கிற இயேசுவை பார்த்தார், தேவனை தேர்ந்தெடுத்தார். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இவளுக்கு தேவனை பற்றி சரியான அறிவு நகோமிக்கு இல்லை. ஆனால் ரூத்துக்கு பிடிச்சிட்டான், விடவே மாட்டேன். ஏன்னா ஒருவேளை இவ கேள்விப்பட்டிருக்கலாம், கணவர் சொல்லியிருக்கலாம், கூட சொல்லியிருக்கான், தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆபிரகாம் தேவன், ஈசாக்க நாங்கள் 430 ஆண்டு அடிமையாக இருந்தோம், அப்போல்லாம் ஆண்டவர்களை விடுதலை ஆக்கினாரு அப்படிலாம் சொல்லி, அப்படிப்பட்ட தேவன். அப்போ ஏன் அத்தை இப்படி வந்தீங்க? இல்லை அங்கே பஞ்சம் வந்துருச்சு அதனால வந்தேன். அப்போ இவங்களுக்கு தான் தேவன் நல்லவர், அவர் நல்லா புரிந்து கொண்டார். கர்த்தரை புரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் இதை பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை பின்பற்றி வருவதனால் முதல் ஸ்டெப்பே சூப்பர் ஸ்டெப். அல்லேலூயா. இந்த ரூத்து இயேசுவை பின்பற்றி வந்தார். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய கலாச்சாரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நகோமிக்கு பின்னாடி போனால் என்ன நடக்கும்னு அவளுக்கு தெரியாது. ஆனால் அவளுக்கு என்ன விருப்பம்? நகோமிக்கு பின்பற்றி நான் வரல, நான் நகோமியின் தேவனை பின்பற்றி போகிறேன், அவர் வாழ வைப்பார். யாரை நாம் பின்பற்றி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவை. நமக்காய் இரத்தத்தை சிந்தின இயேசுவை. யாரை பின்பற்றுறோம்? ஜீசஸ். அதனால பாருங்க, ஆண்டவர் இது அப்படியே அடுத்து நான் 18 நான் வாசிக்கிறேன். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும். முதல்ல நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் உண்மை இல்லாமல் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். உண்மையாக நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் போக மாட்டீங்க. இந்த ரூத்துக்கிட்ட எதை ஆண்டவர் பார்த்தா தெரியுமா? மன உறுதி. என்னை வாழ வைக்க போறார் அவரு. அவளுக்கு தெரியாது பின்னாட்களில் ஒரு போவாஸ் வரப்போறாரு, ராஜாக்களின் சந்ததியா நான் மாறப்போறேன்னு அவளுக்கு தெரியாது. அவளுக்கு ஒன்று தெரிந்தது, தேவனை தெரிந்தது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றி வாரீங்களா? நான் உங்களுக்கு குட் நியூஸ் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் சூழ்நிலை ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனால் நீங்கள் பின்பற்றுகிற தேவன் உங்களை வாழ வைப்பார், உங்களை செழிக்க வைப்பார். பாருங்க, அப்போ மத்தேயு சுவிசேஷத்தில் 16:24
ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் பின்பற்ற ஒரு சிலுவை என்பது என்ன என்பது புரிந்து கொள்ளணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் லகுவா இருக்குது. சிலுவை என்றால் கிறிஸ்துவை போலவே நம்ம சிலுவையின் பாடப்பெற்ற ஒரே ஒருவர் கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் உலகத்தின் பாவத்தை சாபத்தை எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டார். சிலுவை என்பது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கணும். ஆண்டவர் கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது? கோவப்படக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம கோவம் வரும். சிலுவை ஆண்டவர் சொல்லியிருக்கார், சூரியன் அஸ்தமிக்கும்பா உன் எரிச்சல், கிறிஸ்து உன்னைய மன்னிச்சது மற்றவங்களை பாருங்க. சிலுவைன்னா உன்னை ஒருவன் ஒரு கணத்தை அரைஞ்சா உனக்கு திரும்ப அவன் கண்ணத்தை மட்டும் இல்லை, அவன் கையை காலையும் உடைச்சிருவ முடியும். ஆனால் இயேசுக்காக நீ அடிக்கல, அதுதான் சிலுவை. இயேசுக்காக நீ பதில் பேசல, அதுதான் சிலுவை. இயேசுக்காக உன்னை தாழ்த்திக்கிட்ட, அதுதான் சிலுவை. ஆண்டவர் சொன்னார், என் நுகம் லகுவாக இருக்கும், என் நுகத்தை ஏற்றுக்கோ. அவரு பாவத்தை சாபத்தை வியாதி அவர் ஏற்றுக்கிட்டாரு. இப்போ அவர் சொல்றாரு, என் விசுவாசத்தை ஏற்றுக்கோ, என் வசனத்தை ஏற்றுக்கோ, சந்தோஷமாயிரு. மாட்டேன் அப்படின்னு நீங்க என்ன செய்யல? சிலுவையை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலுவை ஏற்றுக்கோ. ஆண்டு சந்தோஷமான சந்தோஷமா இருக்கணும். கவலைப்படக்கூடாதுன்னா கவலைப்படக்கூடாது. நாளைய தினத்தை கொடுத்து கவலைப்படக்கூடாதுன்னா அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா புரியும். சிலுவை என்பது கர்த்தருடைய வார்த்தை, அவர் நமக்கு சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை லகுவா இருக்கும், அவருடைய நுகம் லகுவா இருக்கும். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவன் என்னை பின்பற்ற. அப்போ பழைய காரியத்தை தூக்கி எறிய வேண்டும். ஆபிரகாமை பார்த்து ஆதியாகமம் 12:1 சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எதை விடணும்? கலாச்சாரத்தை விட வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஒரு கலாச்சாரத்தில் வந்திருப்போம். சோசியம் அது இது பல கலாச்சாரத்தில் இருப்போம், பல மூட நம்பிக்கையில் இருப்போம். அதெல்லாம் விடணும். ஏனென்றால் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க போறாருன்னா நீ பழைய வாழ்க்கையை தூக்கி எறியணும். இப்போ நல்லா சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு இருக்குது, புது சேலை இல்லை புது ட்ரெஸ் இருக்குது. நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு அந்த அழுக்கான ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு அதுக்கு மேலே புது ட்ரெஸ்ஸையும் போடுவோமா? யாராவது போடுவோமா? யாராவது போடுவோமா? நம்ம செய்கிறோம். நான் எதையும் மாற்றிக்க மாட்டேன், யாரையும் மன்னிக்க மாட்டேன், நான் அப்படி தான் இருப்பேன். ஆனால் நீர் எனக்கு என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தமுடைய எல்லா குறைகளையும் நடக்காது. அவன் என்ன சொன்னான்? நகோமி கணவர் எலிமெலக்கு என்ன சொன்னான்? என் தேவன் எனக்கு அரசர். எங்கே போயிட்டான்? சாவு கடைக்கு போயிட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாக்கு தத்தத்தை சும்மா சொல்லிக்கிட்டு உள்ள என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறோம்? அழுக்கு. கோவத்தை விட மாட்டேன், எதை விட மாட்டேன், ஒன்றும் இல்லைங்க. 2 பேர் போனாங்களாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு திரும்ப சொல்கிறேன். 2 சகோதரர்கள் கிறிஸ்தவர்கள், நல்ல ரொம்ப வளர்ச்சியான, அதாவது முதிர்ந்த கிறிஸ்தவங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா ஜோபத்தை பற்றி பேசுகிறாங்க, ஆண்டவரை பற்றி 2 பேரும் அப்படியே ட்ரெயினில் பேசிக்கிட்டே போகிறாங்க, எதிரே உட்காந்துக்கிட்டே. அப்போ சாப்பாடு வாங்குற கூட இவங்க ரொம்ப தூரம் போக வேண்டிய பயணம். அப்போது பிரதர் இடத்த பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் இடத்த மட்டும் நெஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறேன். சரிங்க பிரதர் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க பிரதர், கற்று உதவிச்சுவா சொல்லி வெளியே டக்குன்னு இறங்கி இவங்க சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. அதுக்குள்ளேயும் அந்த ஸ்டேஷனில் கூட்டம் நிறைய ஏறிச்சு. இவங்க எதிர உட்காந்து அந்த பிரதர் சீட்டில் வந்து 2 பேர் உட்காந்துட்டாங்க. இவன் பிரதர் சொல்ல, இல்லை சாப்பாடு வாங்க போயிருக்கா, போட்டேன் எங்கள் இடம் இல்லையா, நாங்கள் என்ன ஆச்சு செஞ்சுட்டு உட்காந்துட்டாங்க. உட்காந்த உடனே இவர் சொல்லி பார்த்துக்க அவன் எந்திக்கே இல்லை.
இவர் சாப்பாடு வாங்கிட்டு பிரதர் வராரு, பிரைஸ்லாம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், பிரதர் சாப்பாடு கிடைச்சிருச்சு, இந்தாங்க இந்தாங்க. பிரதர் நான் சொன்னேன் பிரதர் உட்காந்துரு. என்னடா நீ இப்படி உட்காந்துருக்க, எந்திரா. ஒரு 1/2 மணி நேரம் ஃபைட் பண்ணி எழுப்பி விட்டாங்களாம். எழுப்பி விட்டு அவன் முடியான்னு சொல்லி கடைசி எந்திரிச்சு நின்றுட்டான். நின்றுட்டு 2 பேரும் வாங்க பிரதர் உட்காந்து சாப்பிடுவோம். நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரதர் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு அப்படி சொல்லிக்கும்போது உள்ள வந்து சத்தம் கிடைச்சான், மகனே இந்த பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கான் பார்த்தியா, அவனுக்கு என் அன்பை பற்றி கொஞ்சம் சொல்லு. கேட்பானா? சண்டை 1/2 மணி நேரம் நெஞ்சிருக்கான். அப்போதான் புரிஞ்சிச்சான் எது சிலுவை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிறிஸ்துவுக்காகங்க பாடுகளை சகிக்க வேண்டும். நமக்கு பாடு என்பது தரித்திரத்திலேயோ வியாதியை கொடுத்து பாடுபடுத்துகிற ஒரு கர்த்தர் கிடையாது. கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்துக்காக, கர்த்தருக்காக நம்ம படுற பாடுதான் சிலுவை. அல்லேலூயா. ஏதோ வறுமையோ வியாதியோ கொடுத்து நம்மளை சோதிக்கிறவர் அல்லங்க. நம்மளால பேச முடியும், நம்ம அமைதியா இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் சிலுவை. நாம் பொறுமையா இருக்கணும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றனால அல்ல. அல்லேலூயா. நம்ம கணவன் செய்ய வேண்டியதை கணவன் செய்யணும், மனைவி செய்ய வேண்டியதை மனைவி செய்யணும். அல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் காட்டிலும் நம் குடும்பத்தை, உறவினர்களை, மற்றவங்களை ஆதாயம் பண்ணணும்னா நம்ம அன்பா இருக்கணும், மன்னிப்பை கொடுக்கணும். மன்னிப்பை கொடுங்கள், மன்னிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1வது அதிகாரத்தில் இவ யாரை பின்பற்றி வருகிறார் என்றால் தேவனை ரூத்து தேர்ந்தெடுத்தார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய லைஃப்பில் சொல்கிறேன், நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்துக்கீங்க தெரியுமா? தேவனை. பிரைஸ்லாம். இப்போ 2வது அதிகாரத்தில் பாருங்க, தேர்ந்தெடுத்துட்டு இவங்க எல்லாம் ஊருக்கு வந்துட்டாங்க. எங்கே வந்துட்டாங்க? பெத்லெஹேமுக்கு வந்துட்டாங்க. யார் யார் வந்திருக்காங்க? நகோமியும் ரூத்தும் வந்தாச்சு. வந்த உடனே சரி, நான் அன்னைக்கு அது வந்து ஒரு அறுப்பு காலம், அறுவடை காலம். அந்த அறுவடை காலத்தில் நான் எங்கேயாவது போய் ஏதாவது நான் கோதுமை ஏதாவது தானியத்தை நான் புறைக்கி வாங்கிட்டு வரேன், ஏதாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு ரூத் என்ன செய்கிறா? மாமியாரையும் காப்பாற்றும்படி வெளியே கடந்து வருகிறார். கடந்து வந்த உடனே அங்கே ஒரு தோட்டம், வயல், போவாசுடைய வயல் நிலமாக இருக்கிறது. போவாசுடைய வயல் நிலத்துக்குள்ள ரூத்து என்டர் பண்ணுறா, உள்ள நுழைகிறா. போவாசுடைய கண்களிலே ரூத்துக்கு தயவு கிடைக்குது. அல்லேலூயா. நீ கர்த்தரை பின்பற்றி வந்தனா உன் சூழ்நிலையை, உன் அட்மாஸ்பியரை ஆண்டவர் மாற்றிடுவார். இப்படிப்பட்ட தேசத்திலிருந்து இப்போ ஆசீர்வதிக்கிற ஒரு வயல் நிலத்தை தேடி ரூத்து தற்செயலா ஆண்டவர் நடத்துறார். தற்செயலா, அங்க அந்த வார்த்தை போட்டுக்கு நீ வீட்டில் போய் வாசித்து பார்த்துங்க. தற்செயலா வருகிறார். அந்த உள்ள போய் பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா அது போவாசோட வயல் நிலம். அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வயல் நிலம். கர்த்தர் நம்ம இருளின் ஆளுகையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாண்ட ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்கிறாரு? உட்படுத்துறார். பாருங்க, அது இப்போ 2வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய கிருபையை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியுது. வாசிப்போமா? 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்கள். அப்பொழுது அவள் தரையிலே முகமுப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. பாருங்கள், இங்கே போவாஸ் என்பது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார்.
இன்னைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய அவருடைய கண்களில் நமக்கு கிடைக்கிறது கிருபை. என் கிருபை உனக்கு போதும். அவருடைய பரிபூர்ணத்தினால நம்ம கிருபை மேல் கிருபை பெற்றோம். இப்போ இந்த போவாஸ் சொல்றப்ப நீ செஞ்சது எனக்கு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தேவனை என்ன செஞ்ச, நகோமியை பின்பற்றி வந்த, நீ தேவனை பின்பற்ற, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க கர்த்தருக்காக உறுதியா இருக்கிறதே கர்த்தர் பார்ப்பார். ஒரு சில டெம்டேஷன், சில பிரச்சனைகள், பாடுகள் வரும்போது நீங்க நழுவுறீங்களா நழுவலையான்னு கர்த்தர் பார்ப்பார். எல்லா சூழ்நிலையும் நீ எங்கே தான் இருக்கணும், பெத்லகேமில் தான் இருக்கணும். மோவாப் தேசத்துக்கு போகணும். இந்த நகம், இந்த ரூத்துடைய உறுதியை பார்த்தனா, இல்லை இனி வாழ்வுனாலும் சாவுனாலும் நான் தேவனை பின்பற்றி இந்த நகோமியின் தேவனை தான் பின்பற்ற போகிறேன் அப்படி உறுதி. கர்த்தர் பார்ப்பேன். நீங்கள் நிறைய கிறிஸ்தவங்க ஏன் பின்வாங்கி போகிறாங்கன்னா, அவங்களுடைய ஆழத்தில் அவங்களுக்கு என்ன கிடையாது, உறுதி இல்லை. திடீர்னு கல்யாணத்துக்காக பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கும், தேவனை அறியாத குடும்பத்தை நினைஞ்சிடுவாங்க, கல்யாணம் முடிச்சு. அப்படின்னா அதில் என்ன கிடையாது, உறுதி இல்லை. உறுதி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்ல கண்களில் தயவு, நான் மோவாப்பு பெண்ணாக இருந்தும் நீங்கள் என் மேலே என்ன செஞ்சீங்க, இதாங்க தகுதியே இல்லாதவங்களுக்கு தேவன் நமக்கு பாராட்டுற அன்பு தான் கிருபை. நம்ம தேவன்கிட்ட, தேவனுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு நமக்கு என்ன கிடையாது, தகுதி இல்லை. ஆனால் தேவ கிருபை. இந்த 2வது அதிகாரத்தில் கிருபை, தயவு என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. போவாஸ் என்பது கிறிஸ்துவின் அடையாளமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எபேசியர் 2:8 நான் வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய தயவு, ஈவு. அல்லேலூயா. இப்போ போவாசு கண்களிலே ரூத்துக்கு என்ன கிடைச்சிருக்குது, தயவு, கிருபை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் கண்களிலே நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, கிருபை. சொல்லுங்க, கிருபை கிடைச்சா படிப்படியா முன்னேற்றம் தான். கடைசி வீட்டுக்கு போகும்போது ஒரு படி நினைக்கிறேன், ஒரு படி கோதுமையோடு போறான். ஆரம்பம் கொஞ்சமா 30 இருக்கலாம், அடுத்தது 60 வரப்போகுது, அடுத்து 100 வரப்போகிறது. பாருங்க, 3வது அதிகாரத்தில் 3வது வசனம் 9வது, 3வது அதிகாரம் 9வது வசனம். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீருமட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்துக்கொண்ட போது அவன் படுத்திருக்கும் விடுதலை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். கவனிங்கள், கவனிங்கள். இப்போ முக்கியமானது சொல்ல போகிறேன். இங்கே போவாஸ் சுதந்திரவாளி. இப்போ இந்த ரூத்து போய் கிருபை பெற்ற பிற்பாடு அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறார். போவாஸ் படுத்திருக்கப்ப போவாசுடைய பாதத்துக்கு கீழே தன்னை அர்ப்பணிக்கிறார். கிருபை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய எல்லா பாரங்களையும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. இவ என்ன சொல்றான்னா, என் எதிர்காலம், என் வாழ்க்கை, எனக்கு வேண்டிய அனைத்தும் நீங்க தான் ஆண்டவர்னு சொல்லி சரணடைகிறான். புரிஞ்சுங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மளா நிறைய சுய முயற்சினால நம்ம தோற்று போயிருக்கலாம். 3வது அதிகாரத்தில் கிறிஸ்து எப்படி வெளிப்படுறாருன்னா, அவர்கிட்ட நம்ம பாரத்தை எல்லாம் போய் கொட்டிடணும். கர்த்தமே உன் பாரத்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்க எல்லோரும் என்னெடுத்து நான் உங்களுக்கு. நகோமி சொல்றா கோ, ஏன்னா அவர் தான் கிருபை கொடுக்கிறவர். அப்ப நமக்கு ஒரு பிரச்சனைனா கதவை பூட்டிட்டு எல்லாத்தையும் அப்பா கிட்ட விழுந்துடணும். அப்பா மேல என்ன செஞ்சிடணும், பாரத்தை வைத்து விட வேண்டும். ஏன்னா என்றால் தெரிஞ்சிருச்சு, இவர் தான் என்னை உயர்த்த போறாரு. இந்த ரூத்துக்கு தெரிஞ்சிருச்சு, போவாஸ்னால தான் நான் உயர்த்தப்பட போகிறேன்.
ஆகியா நாம் மனிதனுடைய கால்களை விழுவ பார்க்கலாம், மற்ற சூழ்நிலை பார்க்க காட்டலாம், நான் என் ஆண்டவருடைய பாதத்திற்கு நான் போகிறேன். இங்கே இதுதான் 3வது அதிகாரத்தில் கிறிஸ்து அங்கே வெளிப்படுகிறார். அப்போதான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. 3:11 இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடிலாம் செய்வேன். அல்லேலூயா. அப்படின்னு சொல்ல வைத்தது யாரு? ரூத்து. ஏன் சொல்ல வச்சா? ஆண்டவரே நீங்க தான் எனக்கு மணவாளன், நீங்க தான் எனக்கு வழி, நீங்க தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்க தான் எனக்கு எல்லாம். யாருக்கு இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு? அல்லேலூயா. அப்போ சுய புத்தி மேல நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்பா மேல. 3வது அதிகாரத்தில் உங்க பாரத்தை நீங்கள் அவர் மேல் வைக்கும்போது அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 3ஆம் அதிகாரம் முடியும் போது திரும்ப நகோமி கிட்ட வந்து ரூத் வந்து சொல்றா. சொன்ன உடனே நகோமி சொன்ன ஒரு வார்த்தை, பொறுத்திரு. ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாம் ஒப்படைச்ச பிற்பாடு நமக்கு கொஞ்சம் பொறுமை வர மாட்டேது. இல்லையா? எல்லாம் ஆண்டவரே, சரி பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, வசனம் இப்படி போட்டிருக்கு, ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, எல்லாம் ஒப்படைக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாம். ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். கடைசி வசனம் வாசித்து பாருங்க. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. 3வது அதிகாரத்தில் கிறிஸ்துவ மேல் நம்ம பாரத்தை வைத்து விட்டு எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு உன் சுய புத்தி மேல் சாயாமல் கர்த்தரிடத்து முழு நம்பிக்கையா இரு. ஆனா பொறுமையா இருக்கணும். நமக்கு என்ன புத்தி இருக்குது? அவசர புத்தி. பொறுத்திருன்னா பொறுத்து இருக்கணும். அவர் செயல்படுவார். அல்லேலூயா. அவர் செயல்படுவார். உங்களுக்காக அவர் செயல்படுவார். ரூத்துக்காக போவாசு செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது 4வது அதிகாரத்தில். இந்த போவாசு ஒரு சுதந்திரவாளி தான். அதுக்கு முன்பாக அதை காட்டிலும் உரிமை உள்ள ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான். அவன் இடத்துல போய் போவாசு போய் பேசுகிறான். இது 4வது அதிகாரம். 4வது அதிகாரத்தில் எப்படி பாருங்க, 3வது அதிகாரத்தில் நீங்கள் உங்களுடைய கவலை, பாரம், வேதனை எல்லாம் இருக்குதுன்னா அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பாருங்க. இயேசுவிடம் நீங்கள் அடைக்கலம் தேடுங்கள், அவர் உங்களுக்கு ஓய்வு கொடுப்பார். யார்கிட்ட தான் நம்ம அடைக்கலம் தேடணும்? இந்த ரூத் யார்கிட்ட அடைக்கலம் தேடி வந்தாப்ப? போவாஸ் கிட்ட. நம்ம யார்கிட்ட அடைக்கலம் தேடணும்? ஆண்டவரே. வேலையாக இருக்கட்டும், ஜாப்பாக, நம்முடைய குடும்ப காரியமாக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்பத்தில் என்ன காரியமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவர்கிட்ட நினைச்சிடணும், ஒப்படைச்சிட்டு பொறுத்து இருக்க வேண்டும். அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அவர் கொடுப்பாரு. இளைப்பாறுதல் இன்னும் எனக்கு கிடைக்கல பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னும் என்ன செய்யல, அவர்கிட்ட ஒப்படைக்கல. ரூத் வந்து போவாசுடைய பாதத்தை முழுசும் ஒப்பு கொடுத்தா. இரவு நேரத்தில் போவாஸ் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பெண்ணை பார்க்குறா. என்னிடத்தில் அடைக்கலமா வந்த உனக்கு, கர்த்தரிடத்தில் அடைக்கலம் வந்த உனக்கு அவராரே இல்லையா விட மாட்டாருங்க. உங்கள் உறுதியை பார்ப்பாரு. 2வது அவருடைய கிருபையை பெற்றிருக்கீங்க. 3வது நீங்கள் அவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட வேண்டும். 4வது உங்களுக்காய் கர்த்தர் செயல்படுவார். உங்களுக்காக இப்பொழுது மகளே நீ வேண்டியபடிலாம் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. எப்போ செய்வார்? எல்லாத்தையும் அவர்கிட்ட. நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் ஒப்படைக்கிறோம், மிச்சத்தை ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப டிலே, ரொம்ப தாங்காத ஆண்டவரே பொறுமை நான் பார்த்துக்கிறேன், மிச்சத்தை நான் பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், தேங்க்ஸ் சொல்கிறேன். பொறுமை நமக்கு இருக்க மாட்டேன். அது ஒரு சிலுவை. நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக்கொள்ள கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது. அது விசுவாச பரீட்சை. 4வது அதிகாரத்தில் போய் இந்த போவாஸ் போய் போவாச காட்டிலும் ஒரு முன்னுரிமை உள்ள ஒரு சுதந்திரவாளி இடத்துல கேட்குறான், எப்பா இந்த நகோமியுடைய கணவருடைய நிலத்தை நீ மீட்டுக்கொள்ளலாம். நிலத்தை மீட்டுக்கொள்ளும் போது அவளுடைய மனைவியாகிய மோவாப்பி பெண்ணாக, மோவாப்பு வந்து அருவருப்பான சந்ததி,
இவங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அருவருப்பான சந்ததியை ஏற்றுக்கொண்ட ஒருவர் போவாஸ். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மளை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு தேவன் கர்த்தர் ஒருவரே. அதான் கிருபை. புறஜாதியான பெண்ணை போவாஸ் ஏற்றுக்கொண்டது போல புறஜாதியாகி நம்மை கிறிஸ்து சிலுவை மூலமாக நம்மளை ஏற்றுக்கொண்டார். அதான் கிருபைங்க. இப்போ உடனே சொன்னான், ஓகே, அவன் சொல்கிறான் சொத்தை நான் மீட்டுக்கொள்ள நான் ரெடின்னு சொல்கிறான். ஆனால் அந்த பெண்ணை மீட்டுக்கொண்டா எனக்கு அது என் சந்ததி என்ன செய்யும், இந்த அருவருப்பை என்ன செய்ய மாட்டேன், மீட்டுக்கொள்ள. நல்லா இது நல்லா புரியணும். நம்முடைய பாவத்தை, நம்ம வியாதியை, நம்ம தரித்திரத்தை, நீங்கள் யாருக்கா வியாதி வந்துச்சுன்னா நம்ம போய் விசாரிப்போம். உங்கள் வியாதி எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ரொம்ப அன்பாக இருக்கிறேன் நம்மளால செய்ய மாட்டோம். பெட்டில் வியாதி படுக்கையில் மரண படுக்கை கிடைக்கிறாங்க, நம்ம யாரும் அந்த அருவருப்பை ஏற்றுக்கொள்ள நம்மளால முடியாது. இப்போ இந்த சுதந்திரவாளி சொல்றான், அந்த நிலத்தை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் இந்த அருவருப்பாகிய ரூத்தை நான் ஏற்றுக்கொள்ள. நல்லா புரிஞ்சுங்க. அருவருப்பாகிய நம்மை, நம்முடைய சாபத்தையும் பாவத்தையும் தரித்திரத்தையும் ஏற்றுக்கொள்ள முன்னாடி வந்தவர் தான் கிறிஸ்து. அல்லேலூயா. இதோ உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் எல்லாம் நல்லவங்களா? பாவியா இருக்கையில நமக்கு ரத்தத்தை சிந்தினாருங்க. இப்போ அவன் சொல்றான், முன்னுரிமை உள்ள அந்த சுதந்திரவாளி சொல்றான், சொத்தை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அந்த மோவாப்பி பெண்ணை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு. ஆனால் போவாஸ் சொல்கிறான், நான் அப்படி. உடனே அவன் அந்த அடையாளத்துக்கு அந்த பாதரட்சை கழட்டி கொடுக்குறாங்க. போவாஸ் ரூத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இந்த ரூத்துக்கு மறுவாழ்வை கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை உறுதியை முதல் அதிகாரத்தில், யாரை நான் பின்பற்றுகிறேன், என் தேவன் பெரியவர். அல்ல, நீங்கள் முதல் ஸ்டெப் உங்கள் வாழ்க்கையில் இதுதாங்க. நீங்கள் யாரை பின்பற்றுறீங்க? வானத்தையும் பூமியும் படைத்தவர், கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினவர், வெள்ளியும் பொண்ணுக்கும் சொந்தக்காரர், நமக்கு அநேக 100 தனியான வீடுகளை கொடுப்பாருங்க. நம்ம யாரை பின்பற்றுறோம்? வானத்தையும் பூமியும் அனைத்தையும் படைத்தவர். அப்போ நமக்கு முதலாவது உறுதி இருக்க வேண்டும். 2வது அதிகாரத்தில் நீங்கள் கிருபை பெற்றிருக்கீங்க. சொல்லுங்க, நான் பார்த்து கொண்டிருக்க நீங்களும் சொல்லுங்கள், நான் கிருபை பெற்றிருக்கிறேன். இந்த கிருபை என்னை ஸ்டெப்பாய் உயர்த்தி விடும். ஹல்லேலூயா. 2வது அதிகாரத்தில் போவாசு கிட்ட கிருபை பெற்றால் அருவருப்பான சந்ததியாகிய இந்த ரூத்துக்கு போவாசுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவின் கிருபை கிடைத்திருக்கிறதுங்க. இந்த கிருபை தகுதி இல்லாத நமக்கு தகுதியாக அந்த கிருபை நம்மளை எப்படி மாற்றிருக்கு தெரியுமா? அவருடைய மகளாக நம்மளை மாற்றிருக்கிறது, நீதிமானாக மாற்றிருக்கிறது. இந்த கிருபை போதுங்க. அப்போ ஏன்னா அவ வேற வயல்வெளிக்கு போகலை, வேற என்ன செய்யக்கூடாது, வேற வயல்வெளிக்கு போகலை, அதே வயல்வெளிக்கு போகிறான். ஃபஸ்ட்டு கிடைச்சது ஒரு படி கோதுமை தான். ஆனால் அதனால வேற வயல்வெளிக்கு போவோம், யாராவது கூப்பிட்டுருப்பாங்க, ரூத்து நீ என்ன அங்கே போன, ஒரு படி தான் கூட, இங்கே வா. இல்லை, அவர்கிட்ட எனக்கு கிருபை கிடைச்சிருக்குது. அல்லேலூயா. ஒரே ஒரு வயல்வெளியை நாடினால் அது போவாசின் வயல்வெளி. நம்ம ஒன்றை நாட வேண்டும், கிறிஸ்து, அவருடைய வார்த்தை, சபை. அல்லேலூயா. பாருங்க, அதுக்கடுத்து என்ன ஆச்சு? ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுதும் நீங்கள் தான் எனக்கு வழின்னு சொல்லிட்டு வந்து பாதத்தில் விழுந்துட்டான். போவாஸ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? போர்வையே விரி, தானியங்களை கொட்டினான். எத்தனை படி? முதல் கிருபை ஒரு படி, அடுத்தது 6 படி. இப்போ இவ வாழ்க்கைய ஆண்டவர் நீங்க தான் என் லைஃப், என் எதிர்காலம், என் வாழ்க்கை, என் பிள்ளைங்களோட எதிர்காலம் எல்லாம் நீங்க தானே ஒப்படைக்கணும். ஒப்படைச்சா கர்த்தர் நமக்காய் செயல்படுவார். நீ சேலஞ்ச் சொல்கிறேன், இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். இப்போ இந்த அருவருப்பை ஏற்றுக்கொள்ள அந்த முதல் சுதந்திரவாளி வரல, கிறிஸ்து நமக்காக வந்தாருங்க. ரூத்தையும் போவாஸ் ஏற்றுக்கொண்டார். மிகப்பெரிய பணக்காரர் யாரு? போவாஸ். மிகப்பெரிய பணக்காரருக்கு இவ மனவாட்டியாக உள்ள நுழையிறா. யார் இவ? மோவாப் தேசத்திலிருந்து எப்படி வந்திருப்பா?
ஒரு துட்டு கூட, ஒரு காசு கூட இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குமோ, ஆனால் ஒன்று, தேவனை மாத்திரம் நம்பி வந்தார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நல்லா புரிஞ்சுக்குங்க. 4 அதிகாரத்தில் நம்ம லைஃப் இருக்குது. 4 அதிகாரத்தில் கிறிஸ்து இருக்கிறார். முதல் அதிகாரத்தில் கிறிஸ்துவை நம்ம பின்பற்ற வேண்டும், மற்றதை என்ன செய்ய வேண்டும், விட வேண்டும். இல்லை நானும் பழைய சட்டை போடுவேன், பழைய சட்டை போட்டு புது சட்டை என்ன செய்ய முடியாது இல்லையா? பார்த்து பக்கத்து சொல்லுங்க, பழைய சேலையை போட்டுக்கிட்டு புது சேலையை கட்ட முடியாது. பழைய சட்டையை போட்டுட்டு எல்லாத்தையும் விடுங்க, கசப்பு, கோபம், வெறுப்பு. அல்லேலூயா. நிலம் எப்படிப்பட்டது? ஐஸ்வர்யத்தின் நிலம். கிருபையை பற்றிட்டாளா? 2வது புரிஞ்சிட்டா. இப்போ யாரை வந்து அவ ஃபோக்கஸ் பண்ணுறா தெரியுமா? ப்ரெஷர் யாருக்கு கொடுக்குறா தெரியுமா? ரூத்து ஜீசஸுக்கு. அல்லேலூயா. நீங்கள் ப்ரெஷரை உங்கள் மைண்டில் வைக்காதீங்க. ஐயோ எனக்கு எப்படி, ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை, எனக்கு வீடுனா நீங்கள் தான், எனக்கு சொத்துனா நீங்கள் தான், எனக்கு எதிர்காலம் நீங்கள் தான், எனக்கு ட்ரெஸ்ஸுனா நீங்கள் தான். உங்களை விட மாட்டேன், உங்களை நான் ப்ரெஷர் பண்ணுவேன். நீங்கள் மற்றவங்களை ப்ரெஷர் பண்ணாங்க. நான் எப்படி இருக்கேன் கொஞ்சம் கூட எனக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. கர்த்தரை ப்ரெஷர் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தரை, அவர் நமக்கு மணவாளன். இன்னொன்று சொல்கிறேன், நான் அதை தியானிச்சு போய் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மிகப்பெரிய பணக்கார வீட்டில் ஒரு ஏழை பெண் கல்யாணம் முடிஞ்சு போகிறான். இப்போ சொத்து எல்லாம் யாருக்கு வந்துருச்சு? அந்த ஏழை பெண்ணுக்கும் சொத்து வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த கான்செப்ட். இப்போ கிறிஸ்து 4வது அதிகாரத்தில் மணவாளன். நீங்கள் எல்லாரும் யாரு? நம்மெல்லாம் யாரா? மணவாட்டி. ஏங்க பயப்படணும்? அல்லேலூயா. எப்படிப்பட்ட சொத்து வச்சுக்காரன் பாருங்க. 2வது அதிகாரத்தில் 1வது வசனம் வாசித்து பாருங்க. ரூத் 2:1. அல்லேலூயா. நான் மணவாட்டி, அவர் மணவாளன். எனக்காக எல்லா வெள்ளியும் பொண்ணும் எங்கள் மணவாளனுக்குரியது, எல்லாம் அவருடையது. வாசிங்க. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய, மிகுந்த, வெரி ரிச், மைட்டி ரிச். அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் மணவாளன் பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள நான் போறேன். வலது காலை எடுத்து வச்சு வா வா சொல்லுங்க. எல்லாம் எழுந்துட்டு, ஆண்டவர் இன்று முதல் என் வலது காலை நான் உங்கள் சமூகத்தில், உங்கள் வார்த்தைக்குள்ள, உங்களுடைய அந்த போவாஸ் நிலையத்துக்குள்ள வந்துட்டாயா? 2வது அதிகாரத்திலேயே வலது காலை எடுத்து எங்கே வச்சுட்டா? நல்லா எந்திரிங்க, எல்லாம் சுறுசுறுப்பாக எந்திரிங்க. உங்கள் வலது கால்லாம் சரியாயிரும். அல்லேலூயா. இனி என் வலது கால் இனி செழிப்புக்குள்ளே நடக்கும். அல்லேலூயா. இந்த வயல் நிலம் எப்படிப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அட்மாஸ்பியருக்கு வருகிறார். மாறப்போகிறது. நம்முடைய அட்மாஸ்பியரே மாறப்போகிறது. நான் வேற அட்மாஸ்பியரில் இருக்கிறேன். ஏன் பயப்படுறீங்க? எப்படி இருக்குவாங்க சில பாங்க. நல்ல சொத்து உள்ள ஒரு மாப்பிள்ளைக்கு சொத்தே இல்லாத ஒரு பெண் திருமணம் பண்ணி கொடுக்காங்கன்னு கவலைப்பட மாட்டாங்க பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நிறைய வீட்டில் விசாரிக்க, மாப்பிள்ளை வீட்டில் வீடு இருக்குதா, நிலம் இருக்குதா? ஏன்னா நம்ம பிள்ளை போய் என்ன செய்யக்கூடாதான். இப்போ சொல்லுங்க, நான் கஷ்டப்பட மாட்டேன். இப்போ யார் வீட்டுக்கு வந்துட்டீங்க? உங்கள் புகுந்த வீடு எப்படி? உங்கள் புகுந்த வீடு எப்படி? நம்ம ஜீசஸ் நம்ம மணவாளங்க. நான் பிறந்த வீடு கொஞ்சம் ஏழை தான், ஆனால் புகுந்த வீடு வெரி ரிச்சுங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீடு பெரிய 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 ரிச். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம மணவாளன் இல்லை. அதில் தான் உங்களுக்கு இன்னும் தேவை என்பதை வீட்டுக்கு உள்ளே போயிட்டோம். இப்போ இவ வேலைக்காரி கிடையாது, இவ யாரு? எஜமானி. அல்லேலூயா. அந்த பாருங்க, அந்த சீனை பாருங்க. அந்த ரூத்து ஃபஸ்ட்டு அந்த பெத்லெஹேமுக்குள்ள நுழைந்த போது அவளுக்கு என்ன எதிர்பார்ப்பு வந்திருக்கும்? அவருடைய வாழ்க்கையே பெரிய கேள்வி. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கலாம். இன்னைக்கு ஆவியான சொல்றாரு, நீ இன்னைக்கு சர்ச்சில் நீ வந்து உட்கார்ந்துருக்கும் போது இதை பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து சொல்றாரு,
உங்கள் எதிர்காலமே கேள்வியாக இருக்கலாம். ஆனால் இந்த புஸ்தகத்தை நீங்கள் தியானிங்கள். உங்களுக்கு ஒரு போவாசு உண்டு, உங்களுக்கு ஒரு மணவாளன் உண்டு. அவர் மிகுந்த ஆஸ்தி உள்ளவர், அவர் எல்லாம் வச்சிருக்காரு. இவ ஜாமாவை இவ பாத்திரத்தை எடுத்துட்டு போவாசுடைய அரண்மனைக்குள்ள போக முடியுமா? ஒண்ணுமே என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லியிருப்பார் போவாசு? உடுத்தின சேலையோட வாதான் சொல்லியிருப்பார். ஏன்னா இவருடைய மோவாப்பை எப்படி வந்தாங்க? 2 பேரும் கண்ணீரோட வந்தாங்க. இவங்க என்னத்தை கொண்டு போய் இல்லை அல்லேலூயா சொல்லுங்க. நான் கற்றுங்க, எங்கள் அம்மா அப்பா சொத்து சேர்க்காம வைக்கலாம், எனக்காக என் மணவாளன் சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார். நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிப்பார். நான் அவருடைய மணவாட்டியாக இருக்கிறேன். இப்பொழுதும் மகனே, இப்பொழுதும் மகளே, உனக்கு வேண்டியபடிலாம் வாக்கு கொடுத்தது யாரு? கர்த்தர். இது கேட்டுட்டு இந்த வாரத்தில் கவலைப்படக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்பொழுதும் மகனே, இப்பொழுதும் மகளே, கவலைப்படும் போது உங்கள் பத்திரத்தை எடுத்து வாசிங்க. பத்திரம் எது? ரூத்து புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க. கவலைப்படாதீங்க, அவர் எல்லாம் கொடுப்பார். பைக் வேணா பைக் கொடுப்பார், கார் வேணா கார் கொடுப்பார், வீடு வேணா வீடு கொடுப்பார். நீங்கள் அங்கே எல்லாமே இருக்குதுயா. நீ வெறும் ஆளா மட்டும் போ, நீ வெறும் ஆளா போ. அதுக்கடுத்து அவருடைய பெயர் ஃபேமஸ் ஆகிருக்கும். அவளை யாருமே ஈனப்படுத்த முடியாது. எல்லாரும் ரூத்தை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? எஜமானின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள ஒரு இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கான். பழையவையெல்லாம் இந்த சந்ததியில தான் யார் வராப்பா? கடைசி வசனத்தில் வாசித்தீங்கன்னா தாவீது ராஜாவே பிறக்கிறாரு. எவ்வளவு சந்ததி! எப்படி இவன் மட்டும் இப்ப இந்த ஓர்பா இருக்கால மருமக, ஏதோ ஒரு மருமக கவனிங்க, இவளுக்கு கிடைச்சிச்ச. இவளுக்கு நீ போயிருக்குமா போயிருக்காதா? ஐயோ விட்டுட்டோமே, இயேசுவே விட்டுட்டோமே. இவருக்கு போயிருக்குமா போயிருக்காதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பூமியிலையும் நமக்கு நல்வாழ்வு உண்டு, பரலோகத்தில் நல்வாழ்வு. நம்ம ஓர்பார் அல்ல. சொல்லு, நான் ஓர்பார் அல்ல, நான் ரூத்து. நான் அவரை தான் பின்பற்றுவேன். சில பேர் பார்த்தீங்க கணவனுக்காக, சில பேர் மனைவிக்காக. இல்லைங்க, நீங்கள் கிறிஸ்துவை உங்களுக்காக பின்பற்றி பாருங்க, உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும். நீங்கள் ஃபாலோ ஜீசஸ். ஆட்கள் நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த ரூத்தோடைய சந்ததிக்கு இணைஞ்சிருக்கும், இந்த நீஸ் இணைஞ்சிருக்கும். இப்போ அவர் ரூத் எங்க இருக்கிறா? போவாசுடைய எஜமானுடைய வீட்டில் மனைவியாக இருக்கிறார். இவ்வாழ்க்கை சீரமைக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானது 4 அதிகாரத்தை என்ன சொன்ன? முதல்ல நீ இயேசுவை உறுதியாக பின்பற்று, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள், கிருபையிலே நட. 3வது நீ ஒப்பு கொடுத்துரு ஆண்டவர்கிட்ட அவன் லைஃப்பை. 4வது அவர் உனக்காய் செயல்பட்டு அவர் உனக்கு மணவாளனாக இருக்கிறார். அவ்வளோங்க. 4 அதிகாரத்தில் நமக்கு எவ்வளோ பெரிய சாப்டர் ஆண்டு எழுதி வச்சிருக்கார். ஸ்தோத்திரம் பண்ணும். பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். இயேசுவே, நாங்கள் இந்த முதல் அதிகாரத்தில் உம்மை பார்க்கிறோம். 2வது அதிகாரத்தில் இயேசுவே உங்கள் கிருபையை பார்க்குறோம். 3வது அதிகாரத்தில் எங்கள் பாரத்தெல்லாம் எங்களுக்கு இளைப்பாத கொடுக்குற தேவனை பார்க்குறோம். 4வது அதிகாரத்தில் நீங்கள் எங்களுடைய மணவாளனாக நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையின் வெளிச்சம் வெளிப்படுவதாக. இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடையட்டும். அப்போ ரூத் ஆஸ்வதிக்கப்பட்டது போல ஆண்டவரே இது பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஆஸ்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, சபையிலுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆஸ்வதிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உறுதியாக நிற்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.